ஜீரண மண்டலத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நேரடியாக இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒன்றொன்னா பார்த்துட்டோம். இப்போ அடுத்து அந்த ஜீரண பாதையில் இல்லைன்னாலும் அதுக்கு துணை புரியக்கூடிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய அசசரி ஆர்கன்ஸான லிவர், கேல்பிளாடர் மற்றும் பேன்க்ரியாஸை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது லிவர், கல்லீரல். இந்த கல்லீரல் தான் பித்தத்தை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். இட் ப்ரொடியூசஸ் பைல். இதன் மூலமாக இது நேரடியாக ஜீரணத்தை, செரிமானத்தை பாதிக்கக்கூடிய செயலும் செய்யுது. பித்தநீர் செறிவுள்ளதாகவும் சரியானதாகவும் இல்லைன்னா உங்களுக்கு ஜீரணத்தில் தொந்தரவுகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த காரணத்தால் இந்த கல்லீரலுடைய செயல்பாடு உங்களுக்கு ஜீரண சக்திக்கு, டைஜஷனுக்கு ஒரு நேரடியான ஒரு பாதிப்பையோ ஒரு செயல்பாட்டையோ கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பைலோட செயல் என்னென்னு பார்த்தோம். இது கொழுப்பு மேலாண்மைக்கு, கொழுப்பை ஜீரணிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த கல்லீரலோட முக்கியமான பணியில் பைல் சுரக்கிறது, அதாவது பித்தநீர் சுரப்பு ஒரு பணி அப்படின்னா, அடுத்ததாக உடம்பில் இருக்கக்கூடிய, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றக்கூடிய செயலும், டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய செயலும், வடிகட்டி செய்யக்கூடிய செயலுமே கல்லீரல் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் நம்ம வேறு ஏதோ காரணத்துக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மருந்து கழிவுகள், அதாவது உடலுக்கு அந்த செயல் முடிஞ்ச பிறகு மீதம் இருக்கக்கூடிய அந்த மருந்து கழிவுகளும் ஆல்கஹாலும், நம்ம உடம்பில் நம்ம எடுத்துக்கிட்டக்கூடிய அந்த ஆல்கஹாலையுமே வடிகட்டி வெளியேற்றக்கூடிய செயலில் இந்த கல்லீரலுடைய பங்கு மிக முக்கியமானது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற உறுப்பு பித்தப்பை, கேல்பிளாடர். கல்லீரல் சுரக்கக்கூடிய அந்த பித்த நீரை சேகரிக்க வைக்கக்கூடிய செயலும், தேவையான பொழுது சிறுகுடலுக்குள்ளே செலுத்தக்கூடிய, கேல்பிளாடர் பைல ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணும். இந்த செயலுமே கேல்பிளாடரில் நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பித்த நீரை செறிவூட்டக்கூடிய செயலுமே இந்த கேல்பிளாடர் தான் பார்த்துக்குது. நம்ம எடுத்துக்கக்கூடிய கொழுப்பு உணவுகள், அதிகமான அளவில் நம்ம கொழுப்பு உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடலில் அவை சரியான முறையில் ஜீரணிக்கப்படலை அப்படின்னா, இந்த கொழுப்புகள் கேல்பிளாடரில் தேங்கும் பொழுது, தேக்கமடையும் பொழுது அவை பித்தப்பை கற்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற உறுப்பு கணையம். இதுவுமே ஜீரணத்துக்கு மிக முக்கியமான நொதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பாக அமைஞ்சிருக்கு. இது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீரணத்துக்கான சுரப்பு நீர்களை உற்பத்தி செய்யுது. இந்த சுரப்பு நீர்கள் உங்களுக்கு கொழுப்பை ஜீரணிக்கிறதுக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற மாவு சத்தையும் புரதத்தையும் ஜீரணிக்கிறதுல துணை புரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பணி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்சுலின், உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய, ரெகுலேட் பண்ணக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய இன்சுலின் அப்படிங்கக்கூடிய சுரப்பு நீரை இந்த கணையம் தான் உற்பத்தி பண்ணுது. இதுக்கான பங்கு மிக அதிகம். இந்த கணையத்தோட செயல்பாட்டில் மாறுபாடு வரும் பொழுது நமக்கு அது சர்க்கரை நோயாக மாறுது. அதே போல் இந்த ஜீரணத்தில் தொந்தரவு வந்தாலும் அது சர்க்கரை நோயாக மாறும். இதுவரைக்கும் ஜீரண மண்டலம் அப்படின்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். அதுக்கு துணை புரியக்கூடிய உறுப்புகளை பற்றியும் இன்றைக்கி பார்த்தோம். இப்போது மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். இது இந்த பிக்சரில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இதில் உங்களுக்கு முதல்ல வரக்கூடியது வாய்ப்பகுதி. அதற்கு அடுத்ததாக க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பகுதி ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு குழாய். நம்ம வாய் மூலமாக உணவை அனுப்புகிறோம். அங்கே மெல்லுதல், அரைத்தல், இந்த மாதிரியான விஷயம் நடக்குது. அண்ட் உமிழ்நீரோட கலந்து அந்த உணவானது சிறு சிறு உருளைகளாக மாற்றப்பட்டு உங்களுக்கு உணவு குழாய் வழியாக போகுது. அந்த உணவு குழாய் தான் இங்கே க்ரீன் கலரில் காட்டியிருக்காங்க. அடுத்ததாக ரெட் கலரில், சிவப்பு நிறத்தில் இரைப்பையை காட்டியிருக்காங்க. அங்கே இருந்து பிங்க் நிறத்தில் ஸ்மால் இன்டெஸ்டைனும், அதாவது சிறுகுடலும், அதை தொடர்ந்து
இந்த பழுப்பு நிறத்தில் ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனை காட்டியிருக்காங்க. அது போலவே அந்த பர்பிள் நிறத்தில் கல்லீரலையும் அதுக்கு கீழே பச்சை நிறத்தில் வந்து அதனை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பித்தப்பையும், மஞ்சள் நிறத்தில் அதாவது இரைப்பைக்கும் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் வந்து பான்க்ரியாஸ் கணையத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த செரிமானத்தோட பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வாய். இங்கே வந்து என்னென்ன நடக்குது? உட்கொள்ளுதல் அப்படிங்கிற, அதாவது உணவை நம்ம உட்கொள்கிறோம், அது விஷயம் நடக்குது. அடுத்தது ஃபிசிக்கல் டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரைக்கிறது, மேனுவல் இயந்திரத்தனமான செயல்பாடுகள், பெரிய பொருளை சின்ன பொருளாக உடைக்கிறது, அரைக்கிறது, அந்த செயல்பாடுகளும். வேதியியல் கெமிக்கல் டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல் செரிமானமும் நடக்குது. பற்கள் வந்து மெல்லுதல் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் டைஜஷனுக்கு உதவியாக இருக்குது. உமிழ்நீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைலேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த என்சைம் வந்து மாவுச்சத்தை ஸ்டார்ச்சை கெமிக்கல் டைஜஷன் மூலமாக உங்களுக்கு உடைச்சி மால்டோஸ் அப்படிங்கிற பொருளாக மாற்றி கொடுக்குது. அடுத்ததாக நாக்கு என்ன பண்ணுது? விழுங்குவதற்கு உறுதுணையாக, அதாவது உணவை வந்து அப்படியே பெரிய துண்டமாக உள்ளே அனுப்பாமல் விழுங்குவதற்கு ஏற்றபடி போலஸ் அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன பந்துகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய செயலில் வந்து இந்த நாக்கு செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பற்கள் உணவை அரைப்பதற்கும் உமிழ்நீர் வந்து அந்த உணவோட கலப்பதற்குமே வந்து நாக்கு உதவியாக இருக்குது. அடுத்ததாக உணவு குழாய். இது வந்து போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது எங்கேருந்து வாயில் இருந்து தொண்டை வழியாக உள்ளே எடுத்துக்கிட்டு இது வந்து இரைப்பையில் அந்த உணவை கொண்டு சேர்க்கக்கூடிய செயலை செய்யுது. இந்த என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள முழுக்கவுமே நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது, அந்த உணவானது ஜீரணத்துக்காக கடத்தப்படக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ், தசைகளுடைய சுருங்கி விரியும் தன்மையினால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த சுருங்கி விரியும் தன்மைக்கான அந்த தசை சுருக்கங்களுக்கு வந்து பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அலை போன்ற இயக்கம், இதுக்கு வந்து பெரிஸ்டால்சிஸ் அலை அப்படின்னு பேர். இந்த இயக்கத்தின் மூலமாக வாயில் உருவாக்கப்பட்ட அந்த போலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பந்துகளானது உங்களுக்கு உணவு குழாயில் இருந்து இரைப்பைக்குள்ளே கடத்தப்படுகிறது. அடுத்ததாக அந்த இரைப்பையில் உங்களுக்கு என்னென்ன செயல் நடக்குது அப்படின்னா மிக்சிங் அண்ட் சர்னிங், அதாவது உணவு வந்து கலக்கப்படுது, கடைதல் செயல் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் புரத செரிமானத்தில் ஒரு பகுதி வந்து இங்கே ஆரம்பிக்குது. இங்கே இருக்கக்கூடிய வலுவான அமிலமான ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து உணவை அரைத்து புரதங்களை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து உருமாத்துது. இங்கே இரைப்பையில் இருக்கக்கூடிய அந்த உணவுக்கு கைம் அப்படின்னு பேர். அது உணவை வந்து அந்த சிறு சிறு உருண்டைகளாக போலஸாக வயிற்றுக்குள்ளே இரைப்பைக்குள்ளே வரக்கூடிய அந்த உணவை வந்து உணவு கூழ்மமாக ஜீரணிக்கப்பட்ட பாதி நிலையில் கடந்த ஜீரணிக்கப்பட்ட கூழ்மமாக மாற்றி அனுப்புது. அந்த கூழ்மத்துக்கு பேர் வந்து கைம் அப்படின்னு பேர். அந்த கைமானது உங்களுக்கு சிறுகுடலுக்குள்ளே தள்ளப்படுது. சிறுகுடலில் என்ன செயல் நடக்குது? இங்கே தான் அப்சார்ப்ஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உறிஞ்சுதல் அப்படிங்கிற செயல் வந்து இங்கே தான் முக்கியமாக நடக்குது. சிறுகுடலானது கல்லீரலில் இருந்து பித்தத்தை பெறுகிறது, அதாவது பைலை வந்து இங்கே கிடைக்குது. அடுத்தது இந்த பைல் அப்படிங்கிறது கொழுப்புகளை செரிமானம் செய்யக்கூடியதுக்கு துணையாக இருக்குது. அடுத்ததாக கணையச்சாறு, பான்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இங்கே சிறுகுடல் வந்து பெறுகிறது. இந்த பான்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற மாவுச்சத்து, கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் ஜீரணத்திற்கு உதவியாக இருக்குது. அடுத்ததாக இது மட்டும் இல்லாமல் சிறுகுடல்லையே சுரக்கக்கூடிய சுரப்பு நீர்கள், இன்டெஸ்டைனல் ஜூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாறுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா உணவை எளிய சர்க்கரைகளாகவும் கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரால் மற்றும் அமினோ அமிலங்களாகவும் உடைக்கின்றன. சிறுகுடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய வில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் நீட்சிகள் வந்து விரல் போன்ற அந்த கணைகள் நீட்சிகள் வந்து என்ன பண்ணுது? ஊட்டச்சத்துக்களை இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சி செலுத்துகிறது. அங்கே இருந்து எந்த அளவுக்கு உணவுகள் உறிஞ்சப்படுதோ அது மீதி இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கழிவுகளா
பெருங்குடலை நோக்கி கடத்தப்படுகிறது. பெருங்குடலில் நீர் உறிஞ்சுதலும் வாட்டர் அப்சார்ப்ஷனும் கழிவுகளை உருவாக்குறதும் வெளியேற்று அந்த செயலுமே இங்கே நடைபெறுகிறது. செரிக்கப்படாத பொருட்களில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் உப்புக்களை உறிஞ்சிட்டு கழிவை மலமாக உருவாக்குது. அடுத்ததாக மலக்குடல் மற்றும் ஆசனவாயில் செயல் நடக்குது. கழிவுகள் மலக்குடலில் சேமிக்கப்பட்டு ஆசனவாய் வழியாக மலமாக வெளியேற்றப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த செரிமான பயணத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற முக்கிய உறுப்புகள், துணை உறுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கல்லீரல் கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு, கொழுப்பு செரிமானத்துக்கு பித்தத்தை உற்பத்தி செய்கிறது. கணையம் கணைய நீரை உற்பத்தி செய்து கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் புரதங்களின் மேலும் ஜீரணத்துக்கு உறுதுணையாக இருக்குது. அடுத்ததாக பித்தப்பை பித்த நீரை சேமித்து வைத்து சிறுகுடலுக்குள் அனுப்பக்கூடிய செயலை செய்கிறது. செரிமான மண்டலத்தை பற்றி இப்போ முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ரீகேப்பும் பார்த்துட்டோம். அதாவது வாயில் ஆரம்பித்து பல்வேறு கட்டங்களில் கடந்து இறுதியாக மலவாயில் கழிவுகளாக வெளியேறுது நம்ம உண்ணக்கூடிய உணவானது. உங்களுக்கு வாயில் உட்கொள்ளக்கூடிய அந்த உணவு உடல் நிறைய ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி செயல்பட்டு பல்வேறு ப்ராசஸை உள்ளே செஞ்சு அந்த உணவில் இருந்து சத்துக்களை எடுத்து சத்தாக மாற்றி உடம்புக்குள்ளே நம்மளுடைய இயக்கத்துக்கு, நம்மளுடைய உடலோட வளர்ச்சிக்கு, ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்குது. தேவையில்லாத விஷயங்களை கழிவுகளாக வெளியேற்றி கொடுக்குது. இது எல்லாமே ஜீரண மண்டலத்துடைய முக்கியமான பணிகளாக அமைஞ்சிருக்கு.